அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 8:9 நாம் நேற்று தினத்தில் பார்த்தோம். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் நம் நிமித்தம் தரித்திரரானார் என்று சொல்லி நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, அப்படியானால் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தை உடையவர்களாக இருக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சிந்தின ரத்தம் நமக்கு கிருபையின் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி நாம் எபேசியர் 1:7 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூரணம் நமக்கு கிருபையை சம்பாதித்திருக்கிறது. அவருடைய பரிபூரணத்தினால நாம் கிருபை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை, நமக்கு மீட்பை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. பாவியாகிய நமக்கு பரிசுத்தமும் அண்ட சராசரத்தையும் படைத்தவருமாய் படைப்புக்கு காரணராக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. எவ்வளவு பெரிய கிருபை! தகுதியில்லாத நமக்கும் ஒரு தகுதியை ஏற்படுத்தின கிருபை. இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது கிருபையின் நிமித்தம் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது தாவீது கரண்டின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினாரே, அந்த கிருபை, அளவில்லாத அந்த கிருபையை நமக்கு பெற்று தந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாண்டின் மூலமாக உண்டான இரத்தம் சிந்துதலினாலே உண்டான கிருபை. அவருடைய இரத்தம் நமக்கு கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்று தந்திருக்கிறது. நம் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாரே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம் நிமித்தம் அவர் பாவமாக்கப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவருக்குள் நாம் தேவனுடைய நீதியாக இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வர்யம். நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் நமக்கு தந்து நம்மை மீட்டுக்கொள்ள சித்தம் கொண்டார். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் அவருடைய கிருபையிலே நிலைத்திருப்போம். தீமோத்தேயுக்கு புஸ்தகத்தை போல் எழுதும் பொழுது என் மகனாய் தீமோத்தேயுவே, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையிலே பலப்படு என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது.